ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி 28/6/2026 அவ்யக்த முரளி பார்க்க போகிறோம். ஒரிஜினல் டேட்டு 30/11/2010. ஸோ ஏற்கனவே ஃபுல் முரளி எடுத்து இதில் மைக் ஒர்க் ஆகலை. ஸோ இது ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கையில் அப்படியே ஃபுல் பாயிண்ட்டும் வரும், பட் சாரமாக வரும். ஸோ இதோடைய தலைப்பே பார்த்திங்கன்னா, பாபா ஒவ்வொரு மணி நேரமும் 5 சொரூபங்களின் பயிற்சி செய்யுங்க, அதன் மூலம் மனம் சக்திசாலி ஆகும். பாபா தான் உலகம் அப்படின்னா உங்களுடைய சமஸ்காரத்தையும் பாபாவுக்கு சமமாக்குங்க. உலகம்னா சன்சார்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ பாபா தான் சன்சார்னா சன்ஸ்காரை பாபாவுக்கு சமமாக்குங்க. ஸோ பாபா எப்பயுமே குழந்தைங்களை சாதாரண அந்த ஸ்தூல ரூபத்தில் பார்க்க மாட்டார். ஒன்று ஆத்ம தீபமாக பார்ப்பார், ஜொலிக்கிற ரத்தினமாக பார்ப்பார். அதை தான் அப்படியே முரளியாக வருது இல்லையா? அல்லது ஆதிஸ்வரூபத்தை அனாதிஸ்வரூபத்தை பார்ப்பார். இன்றைக்கி அந்த மாதிரி 5 ஸ்வரூபத்தை பார்க்குறார். 5 ஸ்வரூப பயிற்சி பண்ணுவோம் இல்லையா? அதை பார்க்குறாரு. அதோடைய நினைவாக தான் பிரம்மாவுக்கு 5 முகம் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ 5 ஸ்வரூபம் என்னென்னா, ஒன்று ஆத்ம ஜோதி ஸ்வரூபம், பிந்து ஸ்வரூபம். அதை நினச்சாலே உங்கள் முன்னாடி வந்துடுது. ஸோ எவ்வளோ அழகான பிரகாசிக்கக்கூடிய ஸ்வரூபம் அது. அடுத்தது தேவதை ரூபம், அதுவும் அவ்வளோ அழகானது, தனித்துவமானது. 3வது மத்தியில் இருக்கக்கூடிய பூஜைக்குரிய ரூபம், அந்த கோயில் ஜடச்சிலை ரூபம். அடுத்தது 4வது இப்போ உயிரோட்டமாக இருக்கிற சங்கமிக பிராமண ரூபம், அதுவும் எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது இல்லையா? 5வது ஃபரிஸ்தா ரூபம். ஸோ இந்த 5 ஸ்வரூபமுமே ரொம்ப இனிமையான ஸ்வரூபம். இதே மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த குறிப்பாக அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் அப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி முரளியே. ஸோ இது மனதுக்கான பயிற்சி. எந்த அளவுக்கு நீங்கள் இதை திரும்ப திரும்ப 5 ஸ்வரூபத்தை எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா பவர்ஃபுல் ஆகும். அப்போ மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். இல்லாட்டினா மனதின் கட்டுப்பாட்டில் நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்குறார். ஸோ எந்த ரூபத்தை நினைக்கிறீங்களோ அதை மனசில் அனுபவம் செய்யுங்கன்றார். இல்லை பிந்து ரூபம்னோடனே பிந்து ரூபம் முன்னாடி வருது இல்லை? ஸோ அப்படியே அதை அனுபவம் பண்ணுங்கள். இந்த மாதிரியே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 வினாடியோ அல்லது 5 நிமிஷம் முடிஞ்சால் கூட ஒதுக்கி ஒரு ஸ்வரூபத்திலும் 1 நிமிஷம் இருந்து பயிற்சி பண்ணுங்க. அதை அனுபவம் பண்ணுங்க. இந்த பயிற்சியில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனசை பிஸியாக வச்சுருங்கன்றார். அப்போ தான் மனம் சரியானதாக இருக்கும். இல்லாட்டினா அது கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியில் போய் சிக்கிக்கும். இல்லை உடற்பயிற்சி செய்யும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இந்த பயிற்சி உங்கள் மனதை சக்திசாலியாக வச்சுருக்கும். ஸோ இது உங்களுடைய ரூபம்தான். அதனால் உங்கள் ரூபத்தை எடுத்துகிட்டு வர்றது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இல்லையா? ஸோ பலமுறை இந்த ரூபம் எடுத்திருக்கிறீங்க. இந்த பயிற்சியும் ஒவ்வொரு கல்பத்திலையும் செஞ்சுருக்கிறீங்க. அதனால் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சில நேரம் குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஸ்வரூபத்தை அனுபவிக்க விரும்புகிறோம், ஆனால் மனம் வேறு பக்கம் போயிடுது. அதனால் நாங்கள் நினைக்கிற நேரத்துக்கு மனம் அந்த ஸ்வரூபத்தில் நிற்கிறதுக்கு பதிலாக தேவையற்ற வீணான எண்ணங்களின் பக்கம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விதமான அஜாக்கிரதை உணர்வும் வந்தது, அலட்சிய உணர்வு. அதனால தான் பாபா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் கொடுக்குறார். 5 வினாடி இல்லது 5 நிமிஷம் இந்த பயிற்சியின் அனுபவத்தை பண்ணுங்க. ஏன்னா 5 நிமிஷம் கூட ஒதுக்க முடியாது, 5 வினாடி 5 செகண்டு கூட ஒதுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே பிஸி கிடையாது இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களால் முடியும். அதனால் இந்த பயிற்சி பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சி செய்யுங்க. இந்த பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் காரியம் செய்யுங்க. அப்போ காரியம் செய்யும்போது கூட உங்களுக்கு இந்த போதை இருக்குன்றார், அந்த ஸ்வரூபத்தின் போதை. ஏன்னா பாபா நமக்கு கொடுக்குற மந்திரமே மன்மனாபாவா தான் இல்லையா? மாயை வெல்வதற்கான மந்திரம் இது. ஸோ அதற்கு இந்த பயிற்சி ஒரு கருவியாக அமையும்ன்றார்.
ஏன்னா போக போக ஒரு வினாடியில் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி உலகம் மாறும். அதனால் இந்த பயிற்சி செய்கிறதன் மூலமாக அந்த மன்மனாபவ நிலையில் நிலைச்சிருக்கிறதுக்கு இது உதவி செய்யும். அதனால் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது நாங்கள் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள்னு சொல்கிறீங்க. அப்போ உலகத்தையே மாற்றக்கூடியவர்கள் தன்னுடைய மனதை தன் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர முடியாதா? நீங்கள் நினைக்கிற எண்ணத்தை உருவாக்க முடியாதா? அந்த அளவுக்கு ஆத்மாவை சக்திசாலி ஆக்குங்க. ஸோ எப்படி கைக்கோ காலுக்கோ கட்டளையிட்டால் அதன்படி அது நடக்குது இல்லையா? அந்த மாதிரி மனம் ஒரு வினாடியில் வீண் எண்ணத்திலிருந்து விடுபடணும். ஏன்னா நீங்கள் மனதின் எஜமானர்கள், என்னுடைய மனம் தானே சொல்கிறீங்க. அப்போ அது உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மனதின் பயிற்சி, இந்த 5 ஸ்வரூப பயிற்சி 5 செகண்டோ அல்லது 5 நிமிஷமோ கம்பல்சரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கன்றார். ஸோ அது இல்லாதது தான் விகாரத்தின் வசமாகிறது, வீண் விஷயத்தின் வசமாகிறதுக்கான ஒரே காரணம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய மனதை வென்று உலகத்தையே வெல்லணும்னு தான் ஆசைப்படுறாங்கன்னு பாப்தாதா பார்க்குறாங்க. ஸோ அதனால் சமயத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனதை முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த பயிற்சியை பண்ணணும், இந்த 5 ஸ்வரூப பயிற்சியை. ஸோ அப்போ தான் உங்களுடைய ஆத்மா மனம் புத்தி சமஸ்காரங்களை தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அளவுக்கு சக்திசாலியாக ஆகும். அப்படி ஆக்க தான் பாப்தாதா விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த பயிற்சி பக்காவாக இருந்தால் கண்டிப்பாக உலகத்தை வென்றவராக ஆவீங்கன்றார். ஸோ எல்லோருக்கும் பாப்தாதா மேலே அன்பு இருக்குது, குடும்பத்து மேலே அன்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு பாபா மேலே இருக்கிற அன்பை விட பாபாவுக்கு குழந்தைங்க மேலே அதிக அன்பு இருக்குது. ஆனால் குழந்தைங்க புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்களாம். அது என்னென்னா, என்னுடைய பாபான்னு சொல்லியே அவருடைய பாபாவை ஆக்கிட்டீங்களாம். சரி, உங்களுடைய பாபாவை அவர் ஆக்கிட்டீங்களாம். ஏன்னா எப்போ என்னுடைய பாபான்னு நிச்சய புத்தியோட மனதார சொல்கிறீங்களோ அப்போ அந்த ஊக்க உற்சாகம் வருது. ஸோ பாபாவும் என்னுடைய அன்பான குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் உங்களுக்கு மாயா கூட சண்டை நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அரை கல்பமாக மாயாவை கூட நீங்கள் உங்களுடையதாக தான் ஆக்கிட்டீங்க. ஸோ அப்போ மாயாவுக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்கும் தானே. அதனால தான் அது அடிக்கடி வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் மனதார என்னோட பாபான்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 மடங்கு உதவி செய்கிறதுக்கு பாபா கட்டுப்பட்டு இருக்கிறாருன்றார். எவ்வளோ பெரிய சீக்ரெட்டை சொல்கிறார். அதனால தான் அந்த நேரம் மாயா அவங்க முன்னாடி நிற்க முடியாது, நிற்கிறதுக்கு தைரியம் இருக்காதுன்னு பாபா சொல்கிறார். மனதார என்னோட பாபா, நான் யாருடையவன், பாபாவுடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது. இது மகிஷாசுர மர்தினியில் கூட மகிஷன் துர்கையின் அழகை பார்த்துட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கூப்பிடும்போது, டேய் முட்டாள், நான் பரமாத்மாவுடைய மனைவி அப்படின்னுவா. ஸோ அப்போ என்னுடைய கணவன் அப்படின்னும்பொழுது அந்த உதவி கிடைக்கிது. அனுபவம் இருக்குது தானே. ஸோ சரியான நேரத்தில் இந்த அனுபவத்தை மட்டும் நடைமுறைப்படுத்துங்க. அப்போ அது உங்களுடைய குணமாயிடும், பாபாவுடைய உதவி அனுபவமாகும். இல்லை ஸ்லைட்டாக மாயா வரும்போது நான் யாரோட குழந்தை, பாபாவோட குழந்தை, அப்போ என்னோட பாபான்னு வருது. ஸோ குழந்தைங்களுடைய ஒரு விஷயத்தை பார்த்து பாப்தாதா சிரிக்கிறார். என்னென்னா, பாபா தான் என்னுடைய உலகம் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. அப்போ வேறு எந்த உலகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து வேறு சமஸ்காரம் மட்டும் வந்துச்சு? இல்லை, பாபா தான் உலகம்னா பாபாவுடைய சமஸ்காரம் தானே உங்களுடைய சமஸ்காரமாக இருக்கணும். அப்போ எப்படி வேறு சமஸ்காரம் பிறந்துச்சு? அதனால் அந்த பழைய சமஸ்காரத்தை எல்லாம் நீக்குங்க. அது தடை ரூபமாக ஆகக்கூடாது. என்னால் அந்த அளவுக்கு நீக்க முடியும்னு உறுதியான சங்கல்பம் செய்கிறவங்க
உறுதியான சங்கல்பத்தின் மூலமாக, தீவிர முயற்சியின் மூலமாக இப்போவே அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். பழைய சமஸ்காரத்தை இப்போவே முடிவுக்கு கொண்டு வர முடியும்ன்றார். அதனால் பார்ப்போம் செய்யலாம்லாம் இல்லை, செய்தே தீருவேன் அப்படி இருக்கணும். ஏன்னா பழைய சமஸ்காரத்துடைய வேலை அது வர்றது, உங்களுடைய வேலை அதை வர வர வெட்டிக்கிட்டே இருக்கிறது தான். இல்லை மகிஷாசுர மர்தினி, அந்த மகிஷன் வர வர வெட்டுவாங்க. அதேமாரி ரத்த பீஜன், அந்த ரத்தத்தில் இருந்தெல்லாம் கிளம்புவோம், ஒவ்வொருத்தனா அவங்க வதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சமஸ்காரம் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அந்தளவுக்கு தைரியம் இருக்குதா? ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கே கை தூக்குனீங்க இல்லையா? அதனால் நீங்கள் என்ன சங்கல்பம் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கணும். மாயா அது இஷ்டப்படி உங்களை நடத்த வைக்கக்கூடாது. ஏன்னா பாபாவுடைய காரியம் குழந்தைங்களுக்கு லட்சியத்தை கொடுக்கறது, குழந்தையுடைய காரியம் பாபா கொடுத்த லட்சியத்தை செஞ்சு முடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தைரியம் வைக்கிறவங்க இந்த பழைய சமஸ்காரத்தை முடிக்கிறதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லை சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சேர்த்து பண்ண முடியாட்டினா கூட உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும் தானே. முடியும்னு நினைக்கிறவங்கள பாபா கை தூக்க சொல்கிறாரு. ஸோ டேட்டை பாப்தாதாவுக்கு எழுதி கொடுங்க. ஏன்னா இது ஒரு பரீட்சை, இதில் பாஸ் பண்ணுறதுக்கு அப்பா தைரியம் கொடுப்பார் தானே. பிறகு ஆஹா என்னுடைய குழந்தைங்கன்னு பாபா பாட்டு பாடுவார். அதனால் நீங்கள் என்ன சங்கல்பம் செஞ்சுருக்கிறீங்க அதை நடைமுறைப்படுத்தணும். அவங்களுக்காக விழா கொண்டாடப்படும். அப்படி அந்த பழைய சமஸ்காரமே வராத மாதிரி நீங்கள் அழிச்சிட்டீங்க, முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாபாவுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிடுவீங்க. அந்த மாற்றம் தெரியும். அது மட்டும் இல்லை, உங்கள் தொடர்பில் வர்றவங்களுக்கும் அதை உணருவாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உங்களுடைய அந்த மாற்றம் வெளிப்படும் இல்லையா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற அந்த தூய்மையான போதை ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இருக்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க. நீங்கள் மாஸ்டர் தானே. எப்போ சர்வசக்திவானாக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் நினைக்கிற சங்கல்பம் நடக்கணும். அதுக்கு பேர் தான் சர்வசக்திவான் இல்லையா. ஸோ அடுத்தது பாபா புது குழந்தைங்க கிட்ட நீங்கள் லேட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கு ரெட்டை முயற்சி, டபுள் ஸ்பீடில் முயற்சி பண்ணணும். அதுக்கு பாபாவும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார், முழு பிராமண பரிவாரமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஸோ அப்படி தீவிர முயற்சி பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டினீங்கன்னா உங்கள் சென்டர்லேயே உங்கள் தீவிர முயற்சிக்காக கொண்டாடுவாங்க. ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு ஈடாக பாபா 1000 அடிகள் உதவி செய்வார் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இப்போ நேரமும் தீவிர வேகத்தில் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதிவேகத்தில் போனால் தான் ஃபஸ்ட்டு வர முடியும். ஏன்னா வந்ததே நம்ம லேட்டாக வந்திருக்கிறோம். ஸோ அடுத்தது சேவைக்கான டர்ன் டெல்லி ஆக்ரா ஜோனுக்கு கிடச்சிருக்குது. டெல்லி ஆரம்பத்தில் புது புது விஷயங்கள் செய்கிறாங்கன்னு பாப்தாதா கேள்விப்படுறாரு. உண்மைதானே. ஸோ பாபா சொல்கிறாரு, இப்போ சேவையில் ஏதாவது ஒரு புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா தான் பண்ணுறீங்க, சொற்பொழிவு ப்ரோக்ராம் எல்லாமே. அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படுது, புதுசாக பாபா குழந்தைங்க உருவாக்குறாங்க, அதெல்லாம் ஓகே தான். அதேமாரி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற முறையும் பாபா குறை சொல்லலை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நீண்ட காலமாக இதே மாதிரி தானே நடந்துகிட்ருக்குது, புதுமை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது எப்படி இருக்கணும்னா, சேவை செய்கிறவங்களுக்கே ஒரு புது ஆர்வத்தை, புது உற்சாகத்தை கொடுக்கணும். இல்லாட்டினா என்னடா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே போகிறோம், அதே 7 நாள் கோர்ஸு, அதே விளக்கப்படம், அப்படி அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். எல்லாரையும் ஊக்க உற்சாகத்தில் எடுத்துகிட்டு வரணும். சொற்பொழிவு ஆற்றுறவங்க மட்டும் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. துணையாக இருக்கிறவங்களும் அவங்களாகவே அவங்களுக்கான ஒரு சேவையை செய்கிற மாதிரி, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி சேவையை
நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். அப்போ தாங்களாகவே பிஸி ஆகிக்கணும் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு புது கண்டுபிடிங்க. ஏன்னா டெல்லி தான் தலைநகர் இப்போவும் சரி, சொர்க்கத்துலேயும் சரி. அதனால் புது கண்டுபிடிப்பை உருவாக்குங்க. யார் வேணாலும் உருவாக்க முடியும். புது குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா கூட நீங்கள் தலைமை அலுவலகத்துக்கு லெட்டர் எழுதுங்க, இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி ஆன்மீக முயற்சியிலும் இல்லை, சேவையில் மட்டும் இல்லை, சுய புருஷார்த்தத்துலேயும் நீங்கள் முதலிடம் பெறணும். சுய புருஷார்த்தம் பக்காவாக இருக்குதுன்னு எப்படி தெரியும்? சென்டரில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. உள்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, எல்லா சென்டருக்கும் சேர்த்து தான் பாபா சொல்கிறார். ஸோ 6 மாதம் எங்கள் சென்டரில் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு நீங்கள் எழுதி அனுப்புங்க பார்ப்போன்றார். தலைமை சென்டர் அதோடைய தொடர்பில் இருக்கிற எல்லா சென்டரும். அப்போ 6 மாதம் பிரச்சனை இல்லாமல் சென்டர் நடத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் பாபா இப்படி ஹோம்ஒர்க் கொடுப்பார், யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆனால் 6 மாதம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பழக்கம் ஆகிடும். இருந்தாலும் பரிசு கொடுக்கறதுக்காக பாபா வந்து 6 மாதம்னு சொல்கிறார். மற்றபடி திருப்தியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா வந்து எல்லாத்தையும் கவனிப்பார். நீங்கள் செய்கிற சேவையும் கவனிப்பார், சுய புருஷார்த்தத்துக்கான விதிகளையும் கவனிப்பார், குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் பெஸ்ட் சென்டருன்ற பேர் யாருக்கும் கிடைக்கல. அதனால் ஒரு ஜோனே அப்படி உருவாக்க முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் பெரிய சென்டர், அதோடைய கிளை நிலையங்கள், இவங்களாவது முயற்சி செய்யுங்க. பாபா கண்டிப்பாக கவனிப்பார். ஸோ உங்களுடைய அடிகளை முன்னெடுத்து வைங்க, முன்னேறி போங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா பாபா முன்கூட்டி டேட் சொல்ல மாட்டார். பாருங்கள், முந்தா நேற்று பார்த்திங்கன்னா வெனிசுலாவில் வந்தது, நேற்று வந்து ஜப்பானில் வந்தது, இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் வந்துருக்குது, காஷ்மீரில் அதிர்வு வந்துடுச்சு. அப்புறம் என்ன, இந்தியா வந்துடுச்சு இல்லை? ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் தானே இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் ஒரு இடத்துலையும் வந்துட்டு இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் திடீர்னு முடியும் சங்கம யுகன்றார். சரி, ஆக்ரா ஜோன் பாபா சொல்கிறாரு. ஸோ அரசாங்கத்தின் பட்டியலில் இந்தியாவில் நம்பர் 1 டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்ரா. இல்லை, வெளிநாட்டிலேருந்து வரவங்க அத்தனை பேரும் முதல்ல தாஜ்மஹாலுக்கு தான் போவாங்க. அப்போ அது நம்பர் 1 அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஈஸ்வரிய கவர்மெண்ட்லேயும் நீங்கள் நம்பர் 1 இருக்கணும். அதனால் நீங்கள் நல்ல சேவை செய்யலன்னுலாம் சொல்லலை, நல்லா தான் பண்ணுறீங்க. ஆனால் புதுமை பண்ணணும். என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது மேலா பண்ணுவோம், மெகா பண்ணுவோம், மெகா ப்ரோக்ராம் பண்ணுவோன்றாங்க. அதை ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. எந்த ஜோனும் இது வரைக்கும் பண்ண முடியாத, இது வரைக்கும் செய்யாத ஒரு புது கண்டுபிடிப்பை நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா ஆக்ரா வந்து எல்லோரும் பார்க்குறதுக்கு தகுதி வாய்ந்த இடம்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் புதுசாக வந்துகிட்டு இருப்பாங்க ஆக்ராவுக்கு. அப்போ அந்த இடம் வந்து சேவைக்கு எவ்வளோ அற்புதமான இடமா இருக்கணும். ஸோ அரசாங்கத்துக்கு எப்படி தாஜ்மஹால் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் சென்டராக இருக்குதோ, அந்த மாதிரி நீங்களும் ஒரு விசேஷமாக ஏதாவது செய்யுங்க. அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். அமிர்த வேலையில் உட்காந்து யோசிச்சிங்கன்னா பாபா டச் பண்ணுவார். நிறைய ஆசிரியர்களும் இருக்கிறீங்க, அதனால் அதிசயம் செஞ்சு காட்டுங்க. ஸோ பாபா எப்போவுமே ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். இல்லை, நடிகர் கமல்ஹாசன் அந்த அபூர்வ சகோதரர்கள் அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அது ஒரு விகார விஷயந்தான். அதுக்கே அவ்வளோ வித்தியாசமாக மீசை எடுப்பார், தாடி வைப்பார், மொட்டை அடிப்பார். அவர் தான் முதல்ல அந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதை எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா? அப்போ நம்ம சேவையில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். அதுவும் இப்போ ஏஐலாம் வந்துடுச்சு இல்லையா? அதனால் சேவையிலையும் சரி, சுய புருஷார்த்தத்துலையும் சரி, நீங்களும் பறக்கணும், மற்றவர்களையும் பறக்க வைக்கணும். இதுதான் பாபாவுடைய விருப்பம்ன்றார். ஸோ பாப்தாதா சொல்கிறாங்க, நாலாபுரத்தில் உள்ள எல்லா குழந்தைங்களுமே பாபாவுக்கு இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் தான். ஸோ அதனால் ஒவ்வொரு குழந்தையுமே என்ன லட்சியம் வைக்கணும் தெரியுமா? நான் தீவிர புருஷார்த்தியாகி தந்தையை உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் இல்லை, என் மூலமாக பாபா வெளிப்படணும். அதாவது என்னுடைய குணத்தின் மூலமாக. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு சொல்கிறார் இல்லையா?
அப்படி என்னுடைய குணத்தின் மூலமாக, முகத்தின் மூலமாக, நடத்தையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, என் பார்வையின் மூலமாக, என் நெற்றியின் மூலமாக நான் பாபா வெளிப்படுத்துவேன் அப்படின்ற லட்சியத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. இல்லைன்னா மறந்துடுவீங்க, சாதாரணமாக நடந்துக்குவீங்க. ஸோ எல்லாருடைய இதயமும் என்னோட அப்பா வந்துட்டார்னு சொல்லணுன்ற ஆர்வம், உற்சாகம் கொண்ட சங்கல்பம் நிறைய பேர் நீங்கள் வைக்கிறது இப்போ பாப்தாதாவுக்கு வருது. ஸோ எல்லோருக்கும் இந்த செய்தியை சீக்கிரமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா யாருமே நாளைக்கு எனக்கு தெரியலன்னு வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாதுன்றது தான் பாப்தாதோடைய ஆசை. ஏதாவது ஒரு ஆஸ்தி எல்லோருக்கும் கிடைக்கணும். ஜீவன் முக்தி கொடுக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் முக்தியாவது கொடுக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் ஆஸ்தி கொடுக்கறதுக்கு தான் பாபா வந்திருக்கார். ஸோ எத்தனை பேருக்கு நீங்கள் ஆஸ்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ராஜ்யத்தில் உங்களுக்கு உயர்ந்த அதிகாரம் கிடைக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதா இதயபூர்வமான அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறார். வரதானம்: தியாகம் மற்றும் தபஸ்யாவின் மூலம் சேவையில் வெற்றி பெறக்கூடிய அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் ஆகுங்கள். ஸோ எப்படி ஸ்தூலமான நெருப்பு தூரத்தில் இருக்கும்போது அந்த வெப்பம் நமக்கு அனுபவம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய தபஸ்யா மற்றும் தியாகத்துடைய ஜொலிப்பு தூரத்துலேருந்தே மற்றவர்களுக்கு அனுபவம் ஆகணும், அவங்கள கவர்ந்து இழுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் சேவை செய்யக்கூடிய சேவாதாரியாக இருக்கிறதன் கூடவே தியாகி மற்றும் தபஸ்வி மூர்த்தியாகவும் எப்போ மாறுறீங்களோ அப்போ தான் சேவைக்கான உடனடி பலன் வெளிப்படையாக தெரியும். டக்கு டக்குன்னு பாபா குழந்தை ஆகிடுவாங்க. சரி, என்ன தியாகி தபஸ்வி அப்படின்னா, தியாகினா பழைய சங்கல்பம் சமஸ்காரம் வரவே கூடாது இல்லையா? பழைய சமஸ்காரம்னாலே என்னுடையதுன்றது, அது எதுவுமே வரலனாலே தியாகி ஆகிடுவீங்க இல்லையா? அதேமாதிரி தபஸ்வின்னா யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்மீக ரூபம் மட்டும்தான் தெரியணுமே தவிர வேறு எதுவுமே தெரியக்கூடாது. இவங்க என்னுடைய அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை எதுவும் இல்லை, ஆத்மா அது மட்டும்தான் தெரியணும். அதுதான் தபஸ்வி, ஆத்மா அபிமான நிலை. அதேமாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நன்மையை மட்டுமே சிந்திக்கணும். அப்போ தான் உங்களை விஸ்வ கல்யாண்காரி, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்லோகன்: ஸோ உடல் உணர்வை கடந்து போகணும், அதான் நம்முடைய லட்சியம். அதுக்கு என்ன பண்ணணும்? உடலையே பார்க்காதீங்க, அதில் சைத்தன்யமாக இருக்கிற அந்த ஆத்மாவையும் அந்த ஆத்மாவின் சரித்திரத்தையும், அதாவது குணத்தையும் மட்டும் பாருங்கள். அதாவது அது இப்போ தமோவாக இருக்கா சதோவாக இருக்கா? தமோவாக இருந்தால் சக்தி கொடுக்கணும் சதோ பிரதானம் ஆகிறதுக்கு. அப்போ தான் நீங்கள் உடல் உணர்வை கடக்க முடியும். ஸோ மொத்தத்தில் ஜோதியில் மட்டும்தான் உங்கள் கண் இருக்கணும். ஸோ இது வரதானத்துடைய கண்டினியூஷன் தான் இல்லையா? வரதானத்தில் தபஸ்வி மூர்த்திக்கு ஆத்ம ஜோதி மட்டும் தெரியணுன்னாங்க. அதுதான் உடலை பார்க்காமல் ஆத்ம ஜோதியை மட்டும் பார்க்கணும், குணத்தை தான் பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. அப்போ தான் உடல் உணர்வை கடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் நம்ம லட்சியமே இல்லையா? உடல் உணர்வை கடக்கிறது தான் லட்சியமே. செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். அவ்யக்த இஷாரா: சதா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமாக ஆக்கிக்கணும், சகிப்புத்தன்மையுடையவராகணும். ஸோ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் மாஸ்டர் உலகை உருவாக்குபவர், மாஸ்டர் விஸ்வ நிர்மாதா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஞாபகம் இருந்தால் தானாகவே நிர்மாணத்தா குணம் ஈஸியாக வந்துடும்ன்றார். நிர்மாணத்தான்றது பணிவு. ஸோ புது உலகத்தை படைக்கிறேன், அந்த புது உலகம் எப்படி இருக்கும்? எல்லோரும் பணிவு அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க, அகங்காரமற்றவர்களாக இருப்பாங்கன்னு நினைத்தாலே இப்போ நீங்கள் அகங்காரமற்றவர்களாக பணிவானவர்களாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த பணிவு தான் சரளத்தன்மையே இல்லையா? அது உங்களுடைய இயல்பான குணமாக மாறிடுச்சுன்னா மற்ற எல்லா தெய்வீக குணமும் தானாகவே வந்துடும். அதனால் எப்போவுமே நான் புது உலகத்தை படைக்கக்கூடிய பணிவானவன்ற நினைவு ரூபத்தில் நிலைத்து ஒவ்வொரு சங்கல்பத்தையும் உருவாக்குங்க, ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. அப்போ உங்களை எதிர்கொள்ள வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பெரியவங்க முன்னாடி குழந்தை விளையாடுற விளையாட்டு மாதிரி, சிறுபிள்ளை விளையாட்டுன்ட்டு வள்ளலார் சொல்லியிருப்பார். அப்படி தான் தோணும்.
அது உங்கள் மேலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு விளையாட்டாக தான் தோணும். அதுவும் ஒரு குழந்தை விளையாடுற விளையாட்டு, அது உங்களை எதுவும் பண்ணாது இல்லை, அப்படி தான் ஃபீல் ஆகுன்றார். ஸோ அதனால் நான் புது உலகத்தை படைக்கிறவன், அது சதா ஞாபகம் இருக்கணும் இல்லையா? ஒரு தீயணைப்பு படை வீரன்னு தனக்கு ஞாபகம் இருக்கிற ஒருத்தன் போய் ஒரு வீட்டுக்கு நெருப்பு வைப்பானா? ஏன்னா அவன் வேலையே நெருப்பு அணைக்கிறது தான். அது மாதிரி அமைதியான உலகத்தை, பணிவான உலகத்தை உருவாக்குறவன் பணிவில்லாமல் ஆடுவானா? ஸோ பணிவு இருந்தால் எல்லா தெய்வீக குணமும் வரும். நீங்கள் அந்த மகாலட்சுமியை பாருங்கள், சரஸ்வதியை பாருங்கள், பக்தி மார்க்கத்து பாடமே சொல்கிறேன். பார்வதி தேவியை பாருங்கள், அவ்வளோ பணிவாக இருக்கும் இல்லையா? அதுதான் நம்முடைய உண்மையான குணம். அந்த சீரியல்லே அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? நான் தான் அதுன்ற உணர்வில் நிலைச்சி ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குங்க, ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. அப்போ பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறுவில்லை விளையாட்டு மாதிரி தோணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் தாயாகிடுறீங்க இல்லையா? ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. துரதிர்ஷ்டவசமாக அந்த முரளியில் மைக் ஒர்க் ஆகலை. ஸோ இதில் ஒர்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.